ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கார்த்தி ரேவதிக்கிட்டே எவ்வளவோ சொல்கிறாங்க, அந்த மாதிரி லெட்டர்லாம் நான் எழுதவே இல்லை அப்படின்னு சொல்ல நம்ம ரேவதி கார்த்தி சொல்கிற எதையுமே காதில் வாங்கவே மாட்டுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு பிரியா ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டுட்டு இருக்க இளையராஜா ரேவதி கோவமாக கேபின்லேருந்து வெளியில் வரதை பார்த்து ரேவதி கிட்டே கேட்குறாங்க, என்னாச்சுமா, ஏன் இப்படி கோவமாக வெளியில் வரீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, உன்னோட எம்டி கிட்டே போய் கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இளையராஜாவும் கார்த்திகிட்ட என்னப்பா நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க, உடனே கார்த்தி நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அப்போ இளையராஜா சொல்கிறாங்க, என்ன பார்த்தா நீ ரேவதிக்காக தான் இவ்வளோ கோடி கொடுத்து இந்த கம்பெனியவே வாங்கின, ஆனால் கடைசியில் இந்த மாதிரி ரேவதி உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிற நிலமை வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே கார்த்தி சொல்கிறாங்க, இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்றதை நம்ம கண்டுபிடிப்போம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ரேவதி கார்த்தி கேபின்குள்ளே வந்துட்டு ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுக்குறாங்க. அப்போ கார்த்தி கேட்குறாங்க, என்னங்க இது அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, ரெசிக்னேஷன் லெட்டர், இனிமேட்டு நான் இந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ண போகிறது கிடையாது, இதெல்லாம் ஒரு ஆஃபீஸா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி கோவமா அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு பிரியா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, நம்ம நினச்சதை சாதிச்சிட்டோம், எனக்கு நல்லாவே தெரியும் ரேவதி மாதிரி பொண்ணுங்களாம் இப்படி லவ் லெட்டரை பார்த்தா செம்மையாக கோவப்படுவாங்க, அதனால தான் நான் அந்த மாதிரி லெட்டரை மாற்றி எழுதி வச்சேன் அப்படிங்கிற மாதிரி பிரியா அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு இளையராஜா கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லைப்பா, ரேவதி இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் நாள் ஆஃபீஸ்க்கு வந்திருக்காங்க, அதுக்குள்ளே யார் ரேவதி கிட்ட உன்னை பற்றி தப்பு தப்பா இப்படிலாம் லெட்டரில் எழுதியிருப்பா அப்படிங்கிற மாதிரி இளையராஜா சொல்ல, உடனே கார்த்தி சிசிடிவி கேமராவெல்லாம் செக் பண்ணி இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. இந்த சைடு நம்ம ரேவதி கோவமாக வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ தான் நம்ம சாமுண்டீஸ்வரி ரேவதி கிட்ட கேட்குறாங்க, என்னாச்சு ரேவதி, எதனால இவ்வளோ கோவமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு நம்ம ரேவதி சொல்கிறாங்க, அந்த எம்டி பார்க்குற பார்வையே சரியில்லை, அவர் குறுகுறுன்னு பார்க்குறாரு, அதனால இனிமேட்டு நான் அந்த ஆஃபீஸ்க்கு போகிறதா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே சாமுண்டீஸ்வரி அந்த எம்டி யார், அந்த எம்டி பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே நம்ம ரேவதி சொல்கிறாங்க, அந்த எம்டி பேர் கார்த்தி அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு செம்ம கோவம் வருது. ஒருவேளை ரேவதி கார்த்தியோட கம்பெனிக்கு தான் வேலைக்கு போயிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம ரேவதி கிட்ட சொல்கிறாங்க, ரேவதி வேலையெல்லாம் செட் ஆகாதுமா, வேலையில் இப்படி தான் ஆம்பளைங்களாம் பொம்பளைங்களை பார்த்தா சும்மாவே இருக்க மாட்டாங்க, அதனால நான் சொல்கிற மாதிரி நீ பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ரேவதி கிட்ட சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க. நம்ம ரேவதியும் சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்போமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, நீ கார்த்தியை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இது கேட்டதுமே ரேவதிக்குள்ள ஒரு சின்ன சந்தோஷம், கார்த்தினாலே நம்ம ரேவதிக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால கார்த்தியை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்டதுமே நம்ம ரேவதியும் அந்த கார்த்தி தான் ஊருக்கெல்லாம் நல்லது பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு மருத கல்யாணம் பண்ணிக்க சம்மந்தம் சொல்லிடுறாங்க. இதை கேட்டதுமே நம்ம ராஜராஜன் மயில் செம்மையாக கோவப்படுறாங்க. அப்போ தான் ராஜராஜன் சாமுண்டீஸ்வரி கிட்ட வந்து சொல்கிறாங்க, என்ன ஈஸ்வரி, நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, ரேவதி பழசெல்லாம் மறந்துட்டா, அதை சாதகமாக பயன்படுத்தி அவளுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நீ இப்படியெல்லாம் பண்ணுவேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, எவனோ மருதுன்னு ஒருத்தனை கூட்டிகிட்டு வந்து இவன் தான் கார்த்தி சொல்லிட்டு ரேவதி கிட்ட அறிமுகப்படுத்தின, சரி இப்போ என்னன்னா அந்த மருதுவையே ரேவதிக்கு கல்யாணம் பண்ண ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி ராஜராஜன் கேட்க, இதை கேட்ட சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, எனக்கு வேற வழி தெரியல, ரேவதி பழசெல்லாம் மறந்ததோட அவளுக்கு எப்படியாவது வேற கல்யாணம் நான் பண்ணி வைக்க தான் போகிறேன், இதை யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சாமுண்டீஸ்வரி சொல்ல, இதை கேட்ட ராஜராஜன் சொல்கிறாங்க, இதை நான் சும்மா விட மாட்டேன், கோர்ட்டில் டைவர்ஸ் கேஸ் போய்கிட்டு இருக்கு, இந்த மாதிரி நேரத்தில் ரேவதிக்கு நீ எல்லா விஷயத்தையும் மறைச்சு கல்யாணம் பண்ணி வைக்க போறியா, நான் ஒரு கேஸ் கொடுத்தனா என்ன ஆகும் தெரியும்ல அப்படிங்கிற மாதிரி ராஜராஜன் சொல்ல, அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, ஓ அந்த அளவுக்கு நீங்கள் போயிட்டீங்களா, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்க, ஆனால் நான் ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறது தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு ராஜராஜன் சொல்கிறாங்க, இங்கே பாரு ஈஸ்வரி, இவ்வளோ நாளாக நீ பண்ண எல்லாத்தையுமே நான் பொறுத்து போயிட்டு இருந்தேன், இதுக்கப்புறமும் நீ பண்ணுற விஷயத்தெல்லாம் நான் பொறுத்து போவேன், நீ கனவுல கூட நினைக்காத, இதுக்கப்புறம் தான் என்னோட உண்மையான முகத்தை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜராஜன் வந்து கோவமாக சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ சூரியகலா வந்து சாமுண்டீஸ்வரி கிட்ட கேட்குறாங்க, என்னத்த மாமாவுக்கு கொஞ்சம் கூட இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை போல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, வேற அவர் தங்கச்சி பையன் இல்லை, அதனால தான் பாசத்தில் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காரு, அந்த குடும்பமும் வேணாம் ஒன்று வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இவ்வளோ தூரம் வந்து நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருந்தோம், இத்தனை வருஷம் கழிச்சு எதுக்காக தான் கார்த்தி இந்த ஊருக்கு வந்தானே தெரியல, ரேவதி கார்த்தின்னு சொல்லிட்டு கார்த்தி பின்னாடி அலைஞ்சது கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது, இப்போ தான் ஏதோ ஒரு கடவுள் புண்ணியத்தால் ஆக்சிடென்ட் ஆகி அவள் பழசெல்லாம் மறந்துருக்கா, இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எப்படியாவது நம்ம ரேவதி கார்த்தி ரெண்டு பேரையும் பிரிச்சிடணும், எப்படியாவது மருதுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி சாமுண்டீஸ்வரி சொல்ல, அதுக்கு சூரியகலா சொல்கிறாங்க, கண்டிப்பாக அத்தை, அதுக்கு தானே நான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் பேசுகிறத கேட்டு ராஜராஜன் மயில் ரெண்டு பேரும் சொல்கிறாங்க, மாப்பிள்ள இதுக்கு மேலே நம்ம பொறுமையாக இருக்கக்கூடாது, ஈஸ்வரி ரொம்பவே எல்லை மீறி போய்கிட்டு இருக்கா, அதனால நம்ம ரேவதிக்கு இப்போ வந்திருக்கிறது உண்மையான கார்த்தி கிடையாது, மருது தான் அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம மயில் வாகனம் ராஜராஜன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் ராஜராஜன் சொல்கிறாங்க, நான் அந்த மருதை கூட்டிகிட்டு போயிட்டு
அவர்கிட்ட கேட்குற விதத்தில் கேட்டு எதுக்காக கார்த்தியை நடிக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே நான் கேட்டுட்ருக்கேன். அதை எல்லாத்தையுமே நீ வீடியோவாக எடு. அந்த வீடியோ ஆதாரத்தை நம்ம ரேவதி கிட்ட காட்டும். கண்டிப்பாக ரேவதி அந்த வீடியோ ஆதாரத்தை பார்த்து இவர் கார்த்தி இல்லை அப்படிங்கிறத அவள் புரிஞ்சுக்கிட்டாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜராஜன் மயில் 2 பேருமே சூப்பராக ஒரு பிளானை போட்டுட்ருக்காங்க. இந்த சைடை நம்ம கார்த்தி வந்து மயில் வாகனத்துக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ தான் மயில் வாகனம் கார்த்தி கிட்ட சொல்கிறாங்க, எப்பா கார்த்தி இந்த வீட்டில் என்னென்னமோ நடக்குதுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு கார்த்தி சொல்கிறாங்க, இங்கே ஆஃபீஸில் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. ரேவதியோட கேபினில் யாரோ நான் எழுதுன மாதிரி லெட்டரை எழுதி வச்சுருக்காங்க. அந்த லெட்டரை பார்த்ததுமே ரேவதி செம்ம கோவப்பட்டு எனக்கு இந்த வேலையே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம கார்த்தி மயில் வாகனம் கிட்ட சொல்கிறாங்க. இது கேட்ட மயில் வாகனம் கார்த்தி கிட்ட சொல்கிறாங்க, என்னப்பா சகல இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆஃபீஸில் நடந்திருக்கா? அதான் ரேவதி ரொம்ப டென்ஷனாக வந்தாளா? இங்கே என்ன நடக்குது தெரியுமா? அத்தை உன் பேரில் எவனையோ ஒருத்தனை கூட்டிகிட்டு வந்து கார்த்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியை நம்ப வச்சது மட்டும் இல்லாமல் இப்போ ரேவதியை அவருக்கே கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு பிளான் போயிட்டுருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது கேட்ட கார்த்திக்கு செம்ம கோவம் வருது. நானும் பொறுமையாக இருக்கேன், அத்தை என்ன ரொம்ப ஓவராக எல்லாம் மீறி போய்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கார்த்தி கேட்க, இதை கேட்ட மயில் வாகனம் சொல்கிறாங்க, இல்லைப்பா நாங்கள் எப்படியாவது ரேவதி கிட்ட வந்திருக்கிறது மருது தான், கார்த்தி இல்லை அப்படிங்கிறத நிரூபிச்சிட்டாலே போதும். அவள் கார்த்தின்ற பேரை கேட்டதுமே தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா. கண்டிப்பாக அவர் மருது, அவர் கார்த்தியா அத்தை தான் நடிக்க வச்சுருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக ரேவதி வந்து இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கவே மாட்டா. அது மட்டும் இல்லாமல் ஆஃபீஸில் எந்த எம்டியை அந்த லெட்டரை வச்சு கோவமாக திட்டிட்டு வந்தாலோ அந்த எம்டி தான் இந்த ஊருக்கே நல்லது செய்த கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதிக்கு தெரிஞ்சாலே போதும், பாப்பா மறுபடியும் அந்த ஆஃபீஸில் வந்து ஜாயின் பண்ணிடுவா அப்படிங்கிற மாதிரி நம்ம மயில் வாகனம் கார்த்திகிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு கார்த்தி சொல்கிறாங்க, கண்டிப்பாக நானும் இந்த சைடு யார் அந்த லெட்டரை எழுதுனா அப்படிங்கிற விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறேன். நீங்களும் எப்படியாவது வந்திருக்கிறது கார்த்தி இல்லை மருது தான் அப்படிங்கிறத ரேவதிக்கு ப்ரூவ் பண்ணிடுங்க. அப்படி மட்டும் நம்ம எதுவுமே செய்யலை அவ்வளோதான், அத்தை என்ன செய்வாங்க நம்மளால் யோசிக்க கூட முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம கார்த்தி வந்து மயில் வாகனம் கிட்ட சொல்கிறாங்க. மயில் வாகனமும் கார்த்தி கிட்ட சகல என்கிட்ட விட்டுட்டல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் வாகனம் போகிறாங்க. அங்கே போயிட்டு ராஜராஜன் வந்து மருதை கூட்டிகிட்டு போய் மொட்டை மாடியில் தனியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போது மருதி கிட்ட நம்ம ராஜராஜன் வந்து எல்லா கேள்வியும் கேட்டுட்ருக்காங்க. அப்போ மருது கேட்குறாங்க, என்ன மாமா என்கிட்ட என்னென்னமோ கேள்வி கேட்டு ஏதோ மடக்க பார்க்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ராஜராஜன் சொல்கிறாங்க, அது இல்லைப்பா, நீ வந்து கார்த்தி இல்லை அப்படிங்கிற விஷயம் எங்களுக்கு தெரியும், ஆனால் ரேவதிக்கு தெரியாது. நீ மருது தான் அப்படிங்கிற உண்மையை சொல்லிட்டேன்னா கண்டிப்பாக ரேவதி வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிப்பா. அதுக்காக பயந்துட்டு நீ வந்து கார்த்தின்னு எவ்வளோ நாளைக்கு நீ நடிக்க முடியும்? உண்மையான கார்த்தி என்னைக்காவது ஒரு நாள் உன் முன்னாடி வந்து நின்றாருன்னா அப்போ அசிங்கப்பட போகிறது யாரு? நீ தானே அப்படிங்கிற மாதிரி நம்ம ராஜராஜன் வந்து மருது கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. மருது கொஞ்ச நேரம் அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை எல்லாத்தையுமே நம்ம மயில் வாகனம் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு சாமுடிச்சேரி டக்குன்னு வந்துடுறாங்க. அப்போ நம்ம மயில் வந்து பயந்துட்டு அந்த ஃபோன் அப்படியே கீழே போட்டுடுறாங்க. அப்போது நம்ம சாமுடிச்சேரி வந்து யாரோட ஃபோனு கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க, உடனே நம்ம மயில் வாகனம் சொல்கிறாங்க, இல்லாத அது வந்து மாமாவோட ஃபோன் தான், மாமா தவறி கீழே விட்டுட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே நம்ம சாமுடிச்சேரி வந்து சொல்கிறாங்க, ஒரு ஃபோனை கூட பத்திரமா பார்த்துக்க தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கையில் கொடுத்துறாங்க. அப்போ தான் மயில் வாகனம் ராஜராஜன் கிட்ட சொல்கிறாங்க, நல்ல வேலை மாமா, அத்தை அந்த ஃபோனில் இருக்கிற வீடியோவை பார்த்துருந்தாங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் வாகனம் ராஜராஜன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சூரியகலா இதெல்லாம் கேட்டுட்டு அவங்களுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது, என்ன வீடியோ அது ஒன்றும் புரியலையே, ஒரு வேளை மருதிக்கிட்ட ஏதாவது பேசி உண்மையை வாங்கியிருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி சூரியகலா யோசிச்சுட்டு இருக்க. இந்த சைடு அந்த ஃபோன் எப்படியாவது ரேவதி கைக்கு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சூரியகலா வந்து அந்த ஃபோனையே தேடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ராஜராஜன் ஒரு வழி பண்ண தான் போகிறாங்க. ரேவதி கிட்ட எப்படியாவது வந்திருக்கிறது கார்த்தி கிடையாது மருது அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக 2 பேருமே போராடிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம கார்த்தி என்னன்னா அந்த லெட்ரு நான் எழுதினது கிடையாது, யாரோ என்னை மாட்டி விடுறதுக்காக இப்படி எழுதி வச்சிருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து நம்ம ரேவதிக்கு உண்மையான கார்த்தி இந்த எம்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நிரூபிக்க போகிறாங்கன்னு தெரியல. ஒரு வழியாக நம்ம ரேவதிக்கு உண்மை தெரிஞ்சாலே போதும். இதுக்கப்புறம் கதைக்களத்தை எப்படி கொண்டு போகிறாங்க சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.